over the lap facing the ceiling, spine erect, with a beautiful smile. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting go, take a deep breath. Om. 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 Another deeper breath. Om. Om. Slowly and gradually open your eye. இப்பொழுது நாம திருவள்ளுவருடன் சேர்ந்து பயணிக்கணும். இப்ப ரொம்ப முக்கியமான அதிகாரம், தட் இஸ் சம்மம் போனஸ், சம்மம் அண்ட் போனஸ். வாங்கம்மா, நமஸ்காரம். வாழ்க்கையில் அடையக்கூடியது என்ன? நமது கடமைகளை முடித்த பிறகு இல்லறவியலில் இருந்து கொண்டு அறவழியில் பொருளீட்டி அன்பு வழியில் ஈட்டிய பொருளை பகிர்ந்து நாம் நீத்தார் பெருமையை காத்து நாம் வாழ்ந்த அற்புதமான வாழ்க்கையின் இறுதி கட்டத்திற்கு வந்த பொழுது சந்நியாச தர்மம் பரவியல் செஞ்சதெல்லாம் முடிச்சு, கடமைகள்லாம் முடிச்சாச்சு. என்ன பாக்கி இருக்கு? வாட வீடு போக்குவது காடு வாங்க அந்த நிலைமையில இருந்துச்சு. நம்முடைய முழு தன்மையும் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்புறம் யாரு கர்த்தா? கர்த்தனது ஆணையால் கண்மம் பயன் தரல். கண்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால். கர்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடமதால் உந்தி பெற. கர்மம் ஜடம், cause and effect, cause and effect, cause and effect. It doesn't have any independence. சூத்திரதாரி எங்கேயோ இருக்கார். அவரு பம்பரத்தை சுடல விட்டுட்டு பம்பரத்தை பார்த்தா வேகமா சுடலாம். எவ்வளவு நேரம்டான்னு கொஞ்ச நாள் போய் கடகடன்னு ஆடி ஒத்துரு விழுந்தோம். அது போல ஆட்டு வித்தார் ஆரோருவர் ஆடாதர் கண்ணார், ஆசை என்னும் மேடையிலே ஆடாதார் கண். சோ அதுல we get caught. மாயமலம், ஆணவமலம், கர்மமலம், மூணுதான். அதுல இருந்து நாம போட்ட முடிச்ச நாம தான் அதை அவிழ்க்கணும். ஆனா அவிழ்க்கிறதுக்கு அந்த கர்த்தா துணை எடுப்பார். ஏன்னா அந்த கர்த்தாவுடைய ஒரு அயோட்டா, ஒரு அணுவளவு நமக்குள்ள இருக்கு. இந்த கிரேட் விஸ்டம் that guides you only when you surrender without resorting to the intellect. When you surrender to your consciousness, inner consciousness, the grace flows through somebody. By your intuition you are guided in the right way. அதுதான் இந்த துறவரவியல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குணத்தையும் you etch it. உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான், துறவரவியல் தான் the summum and bonus of the things. அதுல வர உங்களுக்கு தகுந்த வார்த்தைகள் அந்த அது எப்படி நீங்க டெவலப் பண்றீங்கன்னு பாருங்க. Then ultimately you will understand that you are God, you are the creator, we are the creators. Very important, very important. எந்த வித்தை கற்றாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தன் மனம் இருக்கும் மோனத்தே. இரு கைவீசி காதி விளையாடி இரு கைவீசி நடந்தாலும் தாதி மனம் இருக்கும் குடத்தே தான். அற்புதமான சித்தற்பாடல், அற்புதமான சித்தற்பாடல். எந்த வித்தை கற்றாலும் ஏதவத்தை பட்டம். இந்த கிராமத்துலலாம் நீங்க ராஜஸ்தான் பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடம், 2 குடம், 3 குடம் மேல அடுக்கிக்கிட்டே இப்ப தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. கையை வீசிக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்க பாட்டுட்டு வருவாங்க. இருந்தா நம்ம கவனம் எல்லாம் எங்க இருக்கு? குடத்து மேல இருக்கு. பத்திரமா இருக்கணுமே, வீடு போய் சேரணுமே, குழந்தைங்க தண்ணிக்காக காத்துட்டு இருப்பாங்க. அது போல நாம இந்த உலகத்துல பாசம், பந்தம், ஊற்றார், உறவினர் எந்த இது இருந்தாலும் நம்மை படைத்த கர்த்தா யார்? 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தேன், 50 வருஷத்துக்கு அப்புறம் எங்க இருக்க போறேன்? That should be the focus. அப்பதான் நம்ம ஊரை போய் சேரணும். எந்த வித்தை கற்றாலும்
ஏது அவத்தை பட்டாலும், எந்த வித்தை கற்றாலும் எல்லாமே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான். நீ பிரசிடென்டா இருக்கிறியோ, முதலமைச்சரா இருக்கிறியோ, பிச்சைக்காரனா இருக்கிறியோ, பைத்தியக்காரனா இருக்கிற, அந்த வேலைக்கு பசிக்குது. அந்த சோத்துக்காக தான் எல்லாமே. அது தெலுங்கு ஒரு பழமொழி தான். கோட்டி வித்தை கூட்டிக்கும்பாங்க. கூடுனா சாப்பாடு. அதுதான். எந்த வித்தை கற்றாலும் அதுக்காகத்தான் போய் எஜுகேட் பண்ணி ஒரு வேலை கிடைச்சி போ. ஏது அவத்தை பட்டாலும் வாழ்க்கை ஆரம்பிச்சது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அவஸ்தை. ஒண்ணா நமக்கு, இல்லாட்டி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, இல்லாட்டி நம்மளை சுத்தி நம்மளை சுத்தி மூணுதான் இருக்கு. ஒண்ணு ஏதாவது திங்ஸ் பொருள் இருக்கு, இல்லாட்டி ஜனங்க இருக்காங்க, இல்லாட்டி சூழ்நிலைகள் இருக்கு. மூணுதான். யூ ஆர் சரௌண்டட் ஒன்லி பை தீஸ் த்ரீ. யூ ஹாவ் டு இன்டராக்ட் ஆர் ரியாக்ட் ஒன்லி வித் தீஸ் த்ரீ. எய்தர் வித் த திங்ஸ் அரவுண்ட், ஆர் வித் த பீப்புள் அரவுண்ட், ஆர் வித் த சிச்சுவேஷன் யூ ஆர் புட்டிங். ஏது அவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே. நீ முக்தியை விரும்பினார், அந்த கர்த்தாவை அடைய விரும்பினார், ஆதி பகவன் நிலையை அடைய விரும்பினார், மோனத்தே மௌனத்தே உனக்குள்ள சைலண்டா இருந்தது. Who am I in reality? Am I the body? Or is it that my wife and myself are one and the same? Or the situation is the same? What is that? What does this TV has got to do with me? எந்த வித்தை கற்றாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனர். இரு கைவீசி நடந்தாலும் காதி விளையாடி இரு கை. காதி என்ன, இந்த ஏழாங்கன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கல்லை தூக்கி போட்டு டக்குன்னு ஒன்னு கல் கீழே தூக்கி பிடிப்பாங்க. அப்புறம் புறங்கையில பிடிப்பாங்க, புறங்கையில மேல போட்டு பிடிப்பாங்க. பியூட்டிஃபுல் திங். எங்க அக்கா எல்லாம் நான் தான் கூட விளையாடி சொன்னப்ப அதுதான் காதி விளையாடல். அப்படி விளையாடிக்கிட்டே வந்தாங்கன்னா கூட இரு காதி விளையாடி இரு கைவீசி நடந்தாலும் தாதி மனம் இருக்கும் குடத்தில். தாதிதான் அந்த பொன், அந்த தண்ணியை கொண்டு வைக்கும். அது போல இந்த துறவிரவியல்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு அற்புதமான பொருளையும் நாம் உள்வாங்கிக் கொண்டு அதன் படி நடந்தோமானால் நாம் முக்தர் மனமடையும். அந்த முக்தி நிலையை அடைவது உறுதி திண்ணம். அதை வச்சிருப்பார். அதுல முதல்லதான் அருள் உடைமை. அருள் உடை. அதுக்கு அடுத்தது புலால் மறுத்தல். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் தவம். இதெல்லாம் முக்கியம். அப்படியே மேல எடுத்துன்னு போயிட்டார். இப்போ எதெல்லாம் வேண்டாண்டான்ட்டு நமக்கு புத்தி சொல்ல வர இந்த இல்ல துறவரவியல் 4வது அதிகாரம் கூடா ஒழுக்கம். கூடா ஒழுக்கம்னா விளக்க வேண்டிய தீய வழியில் போகக்கூடிய ஒரு செயல். ஒழுக்கம் என்றால் வழி நடத்தல். கூடா எந்த வழி நடக்கக்கூடாதோ அதெல்லாம் சொல்லிட்டு வர்றார் வள்ளுவர் பெருமாள். அதனால்தான் இதை தவத்துக்கு பின்னாடி வச்சது. ஏன் சொல்றாருன்னா தவத்தை நீ அடையறதுக்கு இது அதான் முக்கியம்னு சொல்றாரு. ஆனா உன்னுடைய ஆழ்நிலை மனப்பதிவுகள்ல இதெல்லாம் ஏற்கனவே இருக்கு. You have to get them erased. இதுதான் பதஞ்சலி யோக சூத்திரத்துல பிரதிபக்ஷ பாவனா அப்படி பதஞ்சலி மகரிஷி. நாம ஒரு கோபத்தை அடக்க வேண்டும், கோபம் வேணாம்னு நினைச்சோம்னா கோபத்துக்கு எதிரும் அத ஆப்போசிட் எனர்ஜி இஸ் விஸ்டம், ஞானம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், always energy has got the polarity, positive, negative. The cosmic consciousness, Sahasrahara, is the universal consciousness. Your Ajna, positive is the Jnana, wisdom. Negative is the anger. And your Vishuddha, positive is the gratitude. Negative is the grief. And your Anahata, your heart center, positive is unconditional love. Negative is possessiveness, hatred, and fear. And then the Manipuraga, your navel point, positive is generosity, joy and generosity. Negative is jealousy, பொறாமை, பேராசை. அடுத்தது சுவாதிஷ்டானம், your genitals. The positive is the creative energy, creative thinking. The negative is sex obsession. And the Mooladhara is when the positive energies are vibrating, then the Mooladhara will be vibrating with the energy. When the negative side it goes, it becomes inert, actionless, jadam.
So this need to be applied in our day to day life. ரெண்டுமே கலந்து கலந்து வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு இடா அண்ட் பிங்களா லைக் ஒரு பாம்பு பின்னின்னு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் the basis of the நாகதேவதை பிரதிஷ்டை in any temple. அந்த ரெண்டு பாம்பு பின்னிட்டு கடைசியில் அந்த ரெண்டு முகமும் ஒன்னும் ஈக்குவலா இருக்கும். So the ida pingala should be at equal at point in the sushumna nadi, agni nadi. It starts from the Muladhara and ends at the Ajna. So இதெல்லாமே இருக்கச்சே நமக்குள்ள எனர்ஜி எப்படி பேலன்ஸ் பண்றது தெரிஞ்சுக்கிறது தான் சாதனா. அது பிரகாரம் இப்ப கூடா ஒழுக்கம் உனக்குள்ள இருக்கு. இதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு வந்தா அந்த மனப்பதிவுகள்லாம் தானா மாறும். யுவர் கிரே மேட்டர் the neuron will develop a new beautiful pathways to uplift you and to unveil and make the subtle centers in your frontal lobe to blossom, and you will become the great master. இதை நான் சொல்லல, பரமஹம்ச யோகானந்தத்தில் இருக்கார். 80% of the brain, especially frontal lobe, it remains unexplored. Only the pranayama and the commitment to know who you are will make them open. அது போல something பெரியவங்க சொல்லாத ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு பிரதிபக்ஷ பாவனா பதஞ்சலி அழகா சொல்றார். எது வேணும்னு சொல்றியோ அதோட சண்டை போடாது. அதுக்கு மாற்றம் எதற்கோ அதை டெவலப். உனக்குள்ள கிரீட் அண்ட் ஜெலசி, பேராசை, பொறாமை இருக்குதா, அதோட சண்டை போடாது. அது போட்டு ஒரு பக்கம் இருந்து போடும். யூ டெவலப் ஜாய் அண்ட் ஜெனரசிட்டி. அது டெவலப் பண்ண அதை காணப்படும். உனக்குள்ள செக்ஸ் ஆப்ஷன் இருக்கா, கவலையே படாது. அதோட சண்டை போடாது. பார்க்க கூடாது பார்க்க கூடாது, இன்னும் அதுதான் போகும். டெவலப் த கிரியேட்டிவ் திங்க். பாட்டு பாடுங்க, இயற்கையை ரசிங்க, கவிதை எழுதுங்க, கோலம் போடுங்க, ஓவியம் வரைங்க. Then the energy becomes automatic. This exactly the great Albert Einstein has told in his biography. Whenever my sex obsession goes uncontrolled, I go and sit in my lab. I am able to solve many equations with which I was struggling previously. He gets the answer. That is the power of the sex energy. That is the basis. That's the primordial energy. You should not fight with it. You should know how to amend it and make it amenable. That's right. So அதை வச்சுக்கிட்டு இங்க திருவள்ளுவர் எரியெல்லாம் நீ தவிர்க்கணும்டா, உனக்கு ஒண்ணு இது இருக்குங்கிறார். முதல் குறள், வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம். படிறு என்றால் குற்றம். வஞ்சக மனத்தான் எவனு கவுக்கலான்னு இருக்கிறவரை சூழ்ச்சி நிறைந்த மனம். அப்படி படைத்தவன் நல்வழியில நடப்பான். படிற்றொழுக்கம், அவன் தீய வழியில் நடந்தே பழகிடுச்சு. அதனால தீய செயல்களை செஞ்சான். அவனை பார்த்து அவன் உடம்புல இருக்கக்கூடிய 5 போதங்களே சிரிக்குமா. ஏண்டா இதுக்காடா இந்த உடம்பு உனக்கு கொடுத்த கடவுள் கொடுத்தாரு. ஐந்தும் அகத்தே நகும். தமக்குள்ள சிரிச்சுக்குமா, நமட்டு சிரிக்குமா. படுவாய், இப்பேற்பட்ட கண்ணு காது மூக்கு எல்லாமே ஒழுங்கா அமைஞ்சிருந்து அது சரியான வயல பயன்படுத்தாத. மத்தவனை கவுக்கு இருக்கிறியே, நீ எந்த கதிக்கிடா போவேன்னு உனக்குள்ள இருக்கக்கூடிய 5 சிரிக்குமா. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் சிரிக்குமா. இந்த பூமி தாய்க்கு பாரமா இருக்கானே, இந்த அம்மா எதுக்காக இவனை படைச்சா, இவன் எப்படி தனியே கெடுத்து மத்த வாழையும் கெடுக்கிறான். அற்புதமான குரல். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம். தீய மனத்துடன் கூடிய ஒருவனது ஒழுக்கமற்ற தன்மையை பார்த்து பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். அவனது உடலில் உள்ள 5 கலப்பே தீய ஒழுக்கத்தை பார்த்து பரிகசிக்கும். ஏட்டா அதுக்கு அவனுக்கு வாய் கொடுத்து, இதுக்கு அவனுக்கு கண்ணு கொடுக்கறது, இப்படி போய் பேசுறியேடா, உன் வாய் பொழுது போகாது, நாக்கு இழுத்துக்காது அன்று அதுவே பரிகசிக்கும். அடுத்தது, ஒரு தீய ஒழுக்கமுடையவன் பிறருக்கு தெரியாது என்று நினைத்து சில செயல்களை செய்யும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள 5 பூதங்களின் சக்தி பார்த்து சிரித்துக் கொண்டு. அற்புதமான குரல், அற்புதமான குரல். இரண்டாவது குரல், வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தான் அறி குற்றம் படி. வானுயிர் தோற்றம் மாண்பு வர, தூர நெல்லு செக்யூரிட்டி கார்டு, நீ மேடை ஏறாத, நீ கீழே நீ மட்டும் மேல போ. அவர் மைக் எடுத்து பேசுறார், வாங்க பேசுறார், ஒரே
கை கை தட்டி சத்தம் போடுறாங்க, பொன்னாட போத்துறாங்க, காலை விழுந்து நமஸ்காரம் பண்றாங்க. இவர் தான் வள்ளல் பெருந்தகை. ஹரிச்சந்திரனுக்கு அப்புறமா உண்மையை பேசுறவர் இவர் தான். கர்ணனுக்கு அப்புறமா கொடை வள்ளல் இவர் தான். இவர் கர்ணனையே முந்திட்டாரு கொடைத்தன்மையில அப்படின்ட்டு வானுயர தோற்றம் எவன் செய்யும்? எல்லாரும் வானடாவ புகுது தலையில தூக்கி வச்சு என்னடா பிரயோஜனம்? தன்னெஞ்சம் தான் அறி குற்றம் படு. உன் நெஞ்ச உன்னுடைய மனசாட்சி அறிய நீ பண்ண தப்பு உனக்கு தெரியும். நீ பண்ண படிற்று அறி குற்றம் படி தான் அறி குற்றம் படி. உன் மனுஷனுக்கு தெரிஞ்சுதான் தப்பு பண்ணிருக்க. உன் மனுஷனுக்கு தெரிஞ்சுதான் ஒரு கொலை பண்ணிருக்க. இந்த உலகத்துக்கு தெரியாம இருக்கணும். ஆனா ஒரு மனசாட்சிக்கு தெரியும். அது கேக்குதா கேக்குதா? ஏண்டா உனக்கு பொன்னாட கேக்குதா? உனக்கு பூவாலான கிரீடம் கேக்குதா? மாலை மரியாதை கேக்குதா? சி நீ ஒரு மனுஷ ஜென்மமா அப்படின்ட்டு அவனுக்குள்ள அவனை கேட்குமா? அவன் காதல விழுந்ததானே அவன் இது பழகிடுச்சு அவனுக்கு. ஆக வான் உயிர் சார் எப்பேற்பட்ட குரல் சார். அதனால ஒவ்வொரு குரலையும் அவர் சொல்றத முதல் குரல் என்ன பண்ணோம்? வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்களும் ஐந்தும் அகத்தை இறக்கம். சோ நமக்குள்ள ஏதோ ஒண்ணு என்னடா இப்படி பண்றியன்னு பரிசு அதை பண்ணக்கூடாது. கோடி ரூபாய் வந்தாலும் அதை பண்ணக்கூடாது. அதை எழுதி வச்சுக்கணும். இப்போ வானுயர் தோற்றம் எவனுக்கு எதுக்காக மத்தவனுக்காக வேஷம் போடணும்? நான் தான். அதான் நானும் ஜெய்சி லண்டன்ல இருந்தப்ப சின்ன பேத்தி ஜெய்சி சும்மா இல்லாம கேட்டுச்சு. வாட் ஆர் யூ கோயிங் டு பி வென் யூ க்ரோ அப்? நீ என்ன வாங்க போற வளர்ந்தப்புறமா? நான் யோசிச்சேன். நான் டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன்னு சொல்றது பேத்தி பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் கோயிங் டு பி வாட் ஐ ஆம். நான் நானா தான் இருப்பேன்னுச்சு. ஐயோ! இட் வாஸ் ரியலி ஷி வாஸ் ஷாக்ட். 3 years old. When she was 3 years old, just asking, what are you going to be? பெரிய பொண்ணா இருப்போமா? Why? I am going to be myself. See, அது போல சார் நான் இதுதான் நான் சார். இந்த விபூதியும் குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு அந்த சொக்காயை போட்டுருக்கதா நிறைய பேர் கேட்டிருக்கேன். சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து அதே சொக்காயை போட்டுட்டு நான் வேணா உனக்கு வாங்கி தரேன் சார். சார் தச்சுவாங்க சார். எதுக்கு புதுசா தச்சுக்கணும்? புதுசா கொடுத்தா இது வந்து என்னுடைய இதுல நடந்திருக்கு. புதுசா ட்ரெஸ் இருக்கும், வேஷ்டியோ பேண்ட் பிட்டோ ஷர்ட் மட்டும் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்? இந்த காலேஜ்ல புதுசா சேர்ற பசங்களுக்கு கால் விழுந்து நமஸ்காரம் பண்ணி எடுத்து கொடுத்துருவேன். நல்லா இல்லடாப்பா தச்சு போட்டுக்கோன்னு. இதை எங்கேயோ தச்சு போட்டு எங்கேயோ பாப்பாரு. சார் நான் உங்களுக்கு கொடுத்த ட்ரெஸ் மாதிரி எங்க பக்கத்து வீட்டு போட்டுட்டு தான் சார் உங்க வீட்டுக்கு வந்து வீட்டு ஆசீர்வாதம் வாங்க தான் சொன்னா நீங்க அதை கொடுத்தீங்களா? ஆமா ஆமா அதை கொடுத்தேன் சார். நீங்க தச்சுக்கு தான் சார் கொடுத்தேன். இந்தப்பா எப்போ நீ என்கிட்ட கொடுத்தியோ அது என் பொருள். அதோட ஒரு தொடர்பு முடிஞ்சது. எனக்கு எது வேணுமோ நான் கொடுப்பேன். இல்ல நான் அப்படி கொடுக்கறது கஷ்டமா இருந்தா இனிமே நான் கொடுக்காது. இதுதான் நான். இப்படி இருக்கிறது மனசாட்சி வந்து சந்தோஷப்படுத்தும். நான் அப்படிதான் இருக்கேன். இந்த மாதிரி பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் நான். பல பேர் வருத்தப்பட்டிருக்காங்க. நான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு 10 ஷர்ட்டை தச்சு போட்டுக்க முடியும். இருக்கிறது ஒரு உடம்பு. ஒரு ஷர்ட் தச்சாலே 10 வருஷத்துக்கு வருது. இது எதுக்கு மேல? வாவியர் தோற்றம் எவன் செய்யும்? உனது வெளி செயல்களால் ஊரெல்லாம் உன்னை வானுகிற சிறப்புடன் பேசி அதனால் என் பயன்? தன்னெஞ்சம் தான் அறிகுற்றம் படின். தான் அறிகுற்றம். நீ மனசறிஞ்சு ஒரு கொலை பண்ணிருக்க. நீ மனசறிஞ்சு ஒரு 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 திருடி இருக்கு. தான் அறிகுற்றம். தான்ங்கிறது மனசாட்சி. அறிகுற்றம் அறிந்து வினைத்தொகை அறிந்து செய்த குற்றம். இனிமேல் ஐயா செய்யாம போக குற்றம், செஞ்ச குற்றம், செஞ்சுக்கிட்டு இருக்கிற குற்றம். தன்னெஞ்சம் தான் அறிகுற்றம் படி நட படுபாவி. உன் மனசாட்சி பண்ணிட்டு இருக்கேன். எது சிரிக்குது உன்னை பார்த்து. இதுக்கு உதவாதவடா நீ அன்பிட்டிவா அப்படிங்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தன்னெஞ்சறிவன் பொய்ய இருக்கும். நாம நமக்கு தெரிஞ்சு இதுதான் நான். நீ அதை நீ எது ஒண்ண உலகம் மதிச்சா என்ன? உன்னை பத்தி யார் டைம் இருக்கு? நிறைய பேர் சொல்லுவாங்க சார் என்கிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆபீஸ்ல எல்லாம் ஒண்ணு இருக்காங்க. நானா பேசினா கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு அவன் தலைவலி 1000 இருக்குது. ஒண்ணு நினைக்கிறது அவனுக்கு நேரம் இல்லை. நீ ஒழுங்கா வேலை பண்ணிட்டு போவியா? அப்படி போலாம். நம்ம கூடவே இருக்கும். ஐயோ அப்படியாங்க இப்படியாங்கன்னா இன்னும் ஏற மேல
உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டார். அதுல என்ன விட ஜெயஸ்ரீ பெட்டர். நேரடியாவே கேட்டுடுவான். அவங்கள பத்தி உன்ன நினைச்சா என்ன? உன் வேலையை ஒழுங்கா பண்ணணும். நான் கொஞ்சம் அதுக்கு நகாசு வேலை எல்லாம் பண்ணி அப்புறம் சொல்லுவேன். இதுதான் வித்தியாசம். வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தான் அறி குற்றம் படி. இந்த ஊரே ஒண்ணு வந்து பெரிய மாநாடு போட்டு ராஜா சொல்லி என்னடா பிரயோஜனம்? உள்ள போய் பாரு மனசாட்சி என்ன கேக்குது. தான் அறி குற்றம் படி. 3வது குறள். வலியில் நிலைமையா வல் உருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. அற்புதமான குறள். வலியில் நிலைமையான் வல் உருவம். உனக்கு உண்மையும் கிடையாது, உண்மை கொடுக்கக்கூடிய வலிமையும் கிடையாது. ஏன்னா உண்மை பேசுறது வலிமை இருக்கும், கம்பார்ட்மெண்ட் அதுவும் இருக்காது. ஆனா நீ பெரிய பைல்வான் மாதிரி மாற நிமித்திக்கிட்டு நான் தான் அப்படின்ட்டு காட்டிக்கிறியே. இது எப்படி இருக்குன்னா, ஒரு புல்ல இந்த மேயறதுக்கு ஒரு பசு நினைச்சதான். ஏன்னா புல்லு மேய விடாம இப்படி பண்றாங்களான்ட்டு புலி தோலை போத்திக்கிச்சான். அந்த புலி தோலை போத்திக்கிட்டா மத்தவங்க பயப்படுவாங்க இல்லையா? ஐயோ புலி இருக்கு போல இருக்குடான்ட்டு. அப்ப நிம்மதியா நம்ம மேயலான்ட்டு செய்கிற மாதிரி நீ ஏதோ ஒரு பெரிய வல்லுரம் நான் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு தப்பு பண்ணிட்டு இருக்க. நீ வந்து புலி இல்லடா, நீ எலி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்ற. அழகான குறள். வலியில் நிலைமையான் வல் உருவம் பெற்றம். மன வலிமையே இல்லாதவர். வலி என்றால் வலிமை. இங்க வலிமை. வலியில் நிலைமையான் வலிமையே மன வலிமை முக்கியம். உடல் வலிமையை விட மன வலிமை தான் முக்கியம். மன வலிமையே இல்லாத ஒருவன் தான் மிகுந்த தவ வலிமை உடையவன் என்று காட்டிக் கொள்வது எப்படி இருக்கிறது என்றால், பெற்றம்னா பசு. பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தும் நீ குற்றவலங்களை கொள்ளாமல் போக. திருப்பாவிலும் பெற்றம்னா பசு, பசு கூட்டம். பசு புலியின் தோலை போர்த்து மேய்ந்தற்று. தான் நிம்மதியா புல்ல மேயணும் புலி தோலை போட்டுக்கிட்டான். அது போல பெருசா நீ வலிமை பெஞ்ச மாதிரி கேட்டுட்டு நடிச்சுக்கிட்டு இருக்க. நீ உன்னுடைய வாழ்க்கையே ஒரு நடிப்பு. நீ இருக்கிறதே தண்டம். உனக்கு மன வலிமையே கிடையாது அப்படின்ட்டு வள்ளுவர் நேரடியா திட்டுறார். வலியில் நிலைமையான் வல் உருவம். மன வலிமையே இல்லாத ஒருவன் தான் மிகுந்த தவ வலிமை உடையவன் என்று காட்டிக்கொள்வது எப்படி இருக்கிறது என்றால், பெற்றம் புலியின் தோலை போர்த்து மேய்ந்தற்று. ஒரு பசுவானது கண்டவர் பயப்பட்டு தன் அருகில் வராதபடி இருக்க புலியின் தோலை போர்த்து கொண்டு புல்லை மேய்ந்ததற்கு ஒப்பாகும். எவ்வளவு தெளிவான திருக்குறள் சார். அதுக்கு அடுத்த குறள். அப்ப என்ன இதுல நம்ம பண்ணணும்? யாருக்காக நம்ம வேஷம் போட்டுக்கணும்? நாமளா இருக்கும். இதுக்கு என்ன மதிச்சா ரைட், மதிக்காக எனக்கு அவங்க சம்பந்தம். அவ்வளவு. இதுதான் என்னுடைய கருத்து. மற்றவங்களுக்காக வாழ. டூ நாட் பி a football of others opinion. ஒரு வேஷம் போட்டுவிட்டு நடிக்கிறார். இது அதுக்கு அடுத்தது. தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்ந்தன். ஒரு வேஷம், ஒரு வேடுவன் இருந்தான்னா அவன் வந்து இந்த புறா காடை கௌதாரி எல்லாம் பிடிக்கிறவன். அவன் நேரா வேட்டையான எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இந்த புதருக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிட்டாங்க. அந்த புதர் பக்கத்துல இந்த தானியம் எல்லாம் இருக்கா இல்லையா, அந்த சாப்பிட்டு ஒரு பக்கத்துல வரப்ப கப்பன் பிடிச்சிப்போம். இது எப்படி இருக்கான்? தவமே செய்யாம, நல்ல அறவழியே செய்யாம, நான் அறவழியில் இருக்கிறேன்னு புகழ்ச்சிக்காக வாழறியே. அப்பேற்பட்ட வேஷதாரிடா நீ. அப்படி வேஷம் போட்டு புகழ்னு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கே தெரியும் நீ அதுக்கு அருகதையற்றவன் என்று வள்ளுவர் சொன்னார். தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்ந்தற்று. தவம் மறைந்து அல்லவை செய்தல். தான் தவம் செய்வது போல் மன வலிமை இருப்பது போல் ஒருவன் வேடமணிந்து தீய சக்திகளை செய்தல் எதற்கு ஒப்பாகும் என்றால், புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்ந்தற்று. சிமிழ்ந்தற்றுன்னா பிடிக்கிறது. புதல் மறைந்து புதரில் மறைந்து கொண்டு, புதல் என்றால் புதர், புதரில் மறைந்து கொண்டு புல்னா பறவை. புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்ந்தற்று. ஒரு வேடன் புதரில் ஒளிந்து கொண்டு அதன் அருகில் வரும் பறவைகளை பிடிப்பதற்கு ஒப்பாகும். நீ செய்யறதே
நேரடியா புடுங்கிறது உனக்கு வக்கு இல்ல. செய்யறத புதர்ல மறைஞ்சு வர்ற போல புடிச்சிட்டு இருக்க. அது போல உனக்கு தவ வலிமையும் கிடையாது, மன வலிமையும் கிடையாது. ஆனா இருக்கிற மாரி கேட்டுட்டு எல்லார்கிட்டயும் வாங்கி வாங்கி போட்டுட்டு இருக்க. இது ஒரு வாழ்க்கையாடா? அப்படின்னு. ரொம்ப அழகுங்க. அதுக்கு அடுத்த வரி இன்னும் அழகா பற்றற்றேன் என்பார் படிப்பொழுக்கம் எற்று எற்று என்று ஏதம் பலவந்தம். பற்றற்றேன் என்பார். எனக்கு பற்றே கிடையாதுங்க. அத ஏதாவது ஏதோ படத்துல அன்பே சிவம். அந்த படத்துல அந்த நாசர் தன்னுடைய ருத்ராட்ச கொடி பிடிச்சுப்பார். திருச்சிற்றம்பலம் அப்படிம்பார். அந்த எதுக்கு எடுத்தாலும் வந்து சிவம் என்ன சொல்லுவோம் அப்படி சிவமே என்ன சொல்லுவார். எல்லாமே நீ கடவுள் தான். எல்லாமே கடவுள் தான்ட்டு எல்லா அக்கிரமும் பண்ணுவோம். அது போல பற்றற்றேன் என்பார். எனக்கு பற்றே இல்லைங்க. என்னங்க ஒரு சின்ன ஆசிரமம் வச்சிருக்கேங்க. ஆசிரமத்துல என்னங்க கோர்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். சும்மா சொல்லிக் கொடுக்க முடியுமா? இதுக்கு சார்ஜ் எல்லாம் பண்றேன். ஆனா போறவங்க வரவங்க செக்யூரிட்டிக்காக செக்யூரிட்டி வச்சிருக்கேன். அவங்களுக்கு சம்பளம் தரணும். அதாவது ஒரு தவம் செய்ய போறான்டான்னு ஒருத்தன் போறான். அவன் சம்சாரியான கதை. தவசி சம்சாரியான கதை. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அவன் பார்த்தானா இந்த ஒண்ணும் முடியாது. நமக்கு தேவையே கிடையாது. இந்த உலகமே துன்பம் நிறைந்தது. நான் நாளையிலிருந்து தவம் பண்ண போறேன்ட்டு ஊருக்கு வெளியே வந்து சின்ன குடில வச்சுட்டு தவம் பண்ண போனான். கோவணம் மட்டும் கட்டிட்டு தினம் துவைச்சு விட்டுறாரு. 2 கோவணம் துவைச்சு விட்டுட்டு ஒண்ணு மாத்தி ஒண்ணு வச்சு யூஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு நாள் பார்த்தா ஒரு எலி கடிச்சிச்சு ஒரு ஓட்டை. அடடடடா! இப்படி ஆயிடுச்சேடா! எப்படிடா கடவுளே! அப்படி இருக்கும் சிஷ்யன் வந்தான். முதல்ல டேய் எனக்கு இந்த வாய் குருவே! இது தினந்தோறும் எலிய தான் நீங்க தவிர்க்க முடியுமா? எலி வந்து பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு பிச்சை எடுக்கிறத விட பூனைய வளர்த்தோம்னு வச்சுக்கோங்க. பூனை இருந்துச்சு எலி வரும். ஏய் ஆமாண்டா கரெக்ட்டு. சரி நான் ஒரு பூனைய வளர்க்கலாம். பூனைய வளர்த்தோம்னா இந்த கோமணம் பிரச்சனையே இருக்காது. எலியும் வராதுன்ட்டு பூனைய கொண்டு வந்தோம். பூனை வந்த உடனே எலிலாம் காணாம போயிடுச்சு. அவனுக்கு ஒரே சந்தோஷம். டேய் ஒண்டர்ஃபுல் சிஷ்யன் நீ. நீ தான்டா பிரமாதம் எனக்குன்னுட்டு அப்படியே போச்சான். பூனை. பூனை மியாவ் மியான்னு சொல்லிட்டு அது எங்கேயோ போய் எதையோ புடிச்சிட்டு வந்துச்சாம். எலி கிலின்னு போயிட்டு அங்க ஆசிரமத்த அசிங்கம் பண்ணுச்சாம். ஏய் என்னடா பூனை வளர்த்து இப்படி பண்ணிட்டு இருக்க? ஜனங்கள்லாம் உபன்யாசம் கேட்க வரச்சே, புறாவ புடிச்சிட்டு வருது, எலிய புடிச்சிட்டு வருது. அசிங்கமா இருக்குடான்னு. சுவாமி கவலைப்படாதீங்க. அது வெஜிடேரியன் பூனையா பண்ணிடலாம். அதுக்கு தினம் தினம் நம்ம பால் வச்சோம்னா, அது நான்வெஜ்ஜுக்கு போகாது. அப்படின்னா, அட நல்ல ஐடியாவா இருக்கே! தினம் போய் எங்க பிச்ச பாலு. இங்க குடுங்க, அங்க குடுங்க. என்னங்க நீங்க தினம் வந்து பால கேட்கிறீங்க? தினம் தினம் குடுத்துட்டு இருக்க முடியுமா? யோசிக்கிறேன். பாலுக்கு என்னடா பண்றது? அப்ப இந்த பால் குடிச்சா கிட்ட பசுமாடு ஒண்ணு இருக்குது. அது மட்டும் தான் வெட்டியா முடிஞ்ச வரைக்கும் காசு குடுங்க. இஎம்ஐல கட்டுங்க. மந்த்லி இன்ஸ்டால்மென்ட்ஸ்ல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பசுமாட புடிச்சிட்டு வா. அட இது நல்லதா போச்சே! இன்னைக்கு பால் குடுத்த மாரி ஆச்சு. பால நம்மளும் குடிக்கலாம். பசுமாட்ட பத்திரமா பார்த்துக்கணும். இவன் சிஷ்யன் வந்து பசுமாட்ட மேய்க்கிறதுக்காக போயிடுவான். போனவன் ஜாலியா போட்டு தூங்கிட்டு சாயங்காலம் வருவான். இங்க ஆசிரம வேலையெல்லாம் அப்படியே நின்னு போகும். பார்க்கிறாரு. இந்த வேலையெல்லாம் எவன்டா பண்ணுவான்? நான் வந்து டிஸ்கோர்ஸ் நான் உபன்யாசம் பண்ணுவேனா? இந்த ஆசிரம வேலையெல்லாம் பண்ணுவேனா? யாரா பிரசாதம்லாம் தயாரிக்கிறது? சுவாமி காலையில போனா சாயங்காலம் ஆகுது பசுமாட்டை மேய்ச்சிட்டு வரதுக்கு. நம்ம என்ன பண்றோம்? பால் கிடைக்குதா இல்லையா? பூனை குண்டா இருக்கா இல்லையா? எலி வராம இருக்குதா இல்லையா? நம்மளும் பால் குடிக்கிறோமா இல்லையா? ஆமா, ஆமா, ஆமாங்க. வெரி குட். சோ திஸ் கவ் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜி. நம்ம இதாம கவு தான் முடிச்சுட்டு ஏய் ஆசீர்வாதம் யாரா பார்ப்பாங்க? சாமி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா. அவ இந்த பசுமாட்டை மேய்க்கிறா. நல்லபடியா இருக்கும். அவ பசுமாட்டை மேய்ச்சிட்டு வந்தது என்ன? நான் ஆசன வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு வந்த மாதிரியே இருக்கும். நல்ல ஐடியாவா இருக்கு. கடைசியில பார்த்தாராம். சரி நம்ம எங்கேயோ இருந்ததுக்கு பொண்ணு எவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறானான்ட்டு இதுதான் சன்னியாசி சம்சாரியான கதை. அது அது மாதிரி பற்றற்றேம் என்பார். நிறைய ஆசிரமங்களை பாருங்க. இந்த பண்ற அத பண்றேன்னுட்டு தன்கொடை டொனேஷன் ஹவாலா ஆக்டிவிட்டி சிரிப்பா சிரிக்க சில ஆசிரமங்களை பார்த்தாங்க. இதுவா இதுக்காக நீ ஆசிரமத்தை ஆரம்பிச்சு அதுதான் பற்றற்றை என்பார். எனக்கு பற்றே கிடையாதுங்கோ.
இந்த கையில பணத்தை தொட மாட்டேன். நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுவாங்க. இந்த கையில பணத்தை தொட மாட்டேன். பேங்க் அக்கவுண்ட் நம்பர் தானே, அதுல டெபாசிட் பண்ணிடுங்கன்னுட்டு. படிற்றொழுக்கம், படிற்றொழுக்கம் தீய வழியில் செல்லக்கூடிய அந்த வழியில் எற்று எற்று என்று ஏதம் பலவும் தரும். இன்னைக்கு புகழார சுட்டிக்கிட்டு பெருசா இருக்கலாம். ஆனா தொடர்ந்து அது வந்து எற்று எற்று ஏண்டா செஞ்சோம், ஏண்டா செஞ்சோம். சார் அற்புதமான திருக்குறள் சார், அற்புதமான திருக்குறள். ஏண்டா பண்ணோம், ஏண்டா பண்ணோன்னு தல தலையா அடிச்சு ஏதம் பலவும் தரும். நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கு. அதனால பற்றற்றேம்னு வேஷம் போட, பற்று இல்லாம இருந்தா பற்று இல்லாம ரமண பகவான் உத்தமம், உத்தமமான உதாரணம். அவரு அந்த கந்த சஷ்டி ஆசிரமத்துல வந்ததே கிடையாது, கந்தாசிரமத்துல வந்ததே கிடையாது. அங்கேதான் இருந்தார். அவங்க அன்னையார் அம்மையார் அழகம்மையார் இறந்தப்பதான் கீழே மாமரத்து குகைங்க, அந்த மாமரத்துக்கு தோப்புல அந்த அம்மாவை அடக்கம் செஞ்சு இன்னைக்கு மாத்ருபூதேஸ்வரர் ஆலயமா இருக்கிற அப்படிதான் ஆரம்பிச்சது. அப்போ அம்மாவுடைய பூஜைக்காக நித்திய கடமைக்காக வந்தவர். அப்புறம் கீழே தங்கிட்டார். அதுக்கப்புறம் பலமுறை அவரே சொல்லி, ஏன்டா இதெல்லாம் எதுக்கு இருக்கா, தனியா இருந்தானே அப்படிம்பார். அது போல எங்க குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கூட சொல்லியிருக்காரு, சம்டைம்ஸ் ஏன்டா இதெல்லாம் ஆரம்பிச்சோன்னு எனக்கே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் பாட்டு நிம்மதியா இருந்தேன். ஏதோ ஒண்ணு செய்ய போய் பெருசா இருக்கு, எதுக்கிட்ட ஆரம்பிச்சோன்னு நினைச்சேன். நான் செஞ்ச முதல் தப்பு ஆர்ட் நீங்க ஆரம்பிச்சதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு வேடிக்கை. ஆக பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் செய்ய. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோவில். அது போல நான் படிற்றேன், எனக்கு என்ன எல்லாம் பற்றற்றேன், எனக்கு பற்றே கிடையாத பாட்டு. படிற்றொழுக்கம் நீ தீய வழியில் சென்றால் எற்று எற்று ஏண்டா பண்ணோம், ஏண்டா பண்ணோம் ஏதம் பலவம் தரும். ஏதம்னா துன்பம், உன்னை தொடர்ந்து துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆதலால் குறள்கள் 1, 2, 3, 4 இந்த 5 பாடல்களாலும் தீ ஒழுக்கத்தின் இழிநிலை பொருட்கள். பற்றற்ற பற்றற்று இருங்க இல்லையா, இதுதாங்க நானு. ஆமா, எனக்கு காஃபி குடிக்க பிடிக்கும், காஃபி பிடிக்கும் நீங்க சொன்னா கேட்பேன், முடியாது. காஃபி காஃபி அதிகமா குடிக்கணும். அதனால பற்று இல்லாம இருக்க முடியாது. உங்களால மினிமம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இருங்க. மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தா ரைட். அதுக்காக இல்லாத சொல்லி வேஷம் பண்ணுங்க. அடுத்தது 6வது குறள். நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாறு. நேரடியான அர்த்தம் இது. நெஞ்சில் துறவார் மனசரிய துறக்கல, அது சிறிது கஷ்டங்க. இல்ல இப்போ இந்த வெங்காய வடை, நல்ல மெதுவடையில வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த வாசனையே அப்படியே கம்முன்னு தூக்கும். வெங்காயம் வடை வேணுமா, வேணும்னு சாப்பிடல, நான் தப்பே கிடையாது. அது போல மசால் தோசை, இது எங்கதான் மூக்குக்கு வாசனை வரும் எனக்கு. அது எத்தனை ஜென்ம வாசனை எனக்கு தெரியாது. கஷ்டம். கொஞ்சம் 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 மசால் தோசை கேக்குதான்னா கேட்க மாட்டேன்ட்டு, மசால் தோசை இருந்தா நல்லா இருக்குமேட்டு கற்பனையிலாவது மசால் தோசை சாப்பிடணும். அதனால நெஞ்சில் துறவார் மனசார துறக்க மாட்டேன், வச்சுக்கிட்டு இருப்ப உள்ள. துறந்தார் போல் வஞ்சித்து எனக்கு எதுக்குப்பா மசால் தோசை, நீ சாப்பிடு. அதே போல கோபி 65 எனக்கு இருக்க அனதர் வீக்னஸ். கல்யாணத்துக்கு போனா அந்த மாதிரி கண்ணு இருக்கும். ஆனா கரெக்டா நான் பொறிச்சேன் தட்டு தீர்ந்து. சார் கொஞ்சம் இருங்க சார் கொண்டு வருவாங்க. எத்தனை நேரம் நிக்க முடியும்? சரி நம்ம தலையெழுத்துடா இதுன்ட்டு கை கேட்டியது வாய் கேட்ட வெளியேன்னு போன பல நிலைகள் உண்டு. ஆக துறந்தார் போல் வஞ்சித்து எப்படி தட்டுல வந்து நிக்கிறா, செகண்ட் ரோட்ல போய் எடுத்துக்கலாம்னு மனசுல எனக்கு. அதுதான் உண்மை. நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரும். அதுபோல் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் வன்கணார் இல். வன்கணார் என்றால் கொடியவர்கள். கேடு கெட்ட கொடியவன் எவனுமே கிடையாது. வேணுமோ எடுத்து சாப்பிடு, வேணும்னு வேஷம் போடாது. நீ சாப்பிடுறத வேஷம் போடுறத நீ கெட்டவனு காட்டு. மற்றவனுக்கு நல்லவன் போல நடிச்சுட்டு நீ கெட்டவனா இருக்க, இது லாய்க்கப்படாது.
நீ துறவு நிலைய நினைச்சு கூட பார்க்க முடியாது படவா அப்படிங்கிறது. நெஞ்சில் துறவா மனமான இவ்வுலக பற்றை விடாதவர்கள் துறந்தார் போல் வஞ்சித்து தாம் அனைத்து பற்றையும் விட்டுவிட்ட துறவிகள் போல பிறரை சார்ந்து அவர் தரும் சேவைகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு ஏமாற்றுபவர்களை பார். நீ செய்யற சேவையெல்லாம் பண்ணு, அது தப்பே கிடையாது. நீ ஆசிரமத்துக்கு டொனேஷன் தெரியா கொடு, ஆசிரமத்துக்கு பில்டிங் கட்டி தெரியா கட்டு, ஆசிரமத்துக்கு நிறைய ஆளுக்கு நிறைய கூட்டு வா. ஆனா எனக்கு எதுலையும் நான் பார்த்துருக்கேன், எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. தாம் அனைத்து பற்றையும் விட்டுவிட்ட போல் துறவிகள் போல நடித்து பிறரை சார்ந்து அவர் தரும் சேவைகளை ஏற்றுக்கொண்டு ஏமாற்றுபவர்களைப் போல வன்கணாரே கொடியவர்கள் வேறு யாருமே கிடையாது. ஆக ஒவ்வொரு திருக்குறளையுமே கூடா ஒழுக்கம் தீய வழியில செல்லாது, தீய வழியில செல்லாது. அப்படி துறவரவியலுக்கு வரவே முடியாது, தவநிலைக்கு வரவே முடியாது. உன்னை நீ ஏமாத்திக்க, மற்றவளை வேஷம் போட்டு உன்னை நீ ஏமாத்திக்க, நீ உருப்படாது நல்ல வழி. ஆக 7வது குறள், புறம் குன்றி கண்டு அணையரேனும் அகம் குன்றி மூக்கின் கரியார் உடை. அழகான குறள். குன்றினா குண்டுமணி, நீங்க குண்டுமணி பார்த்திருப்பீங்க. குண்டுமணி சேப்பா இருக்கு, மூக்கு மட்டும் கருப்பா இருக்கு. சார் திருவள்ளுவர் எப்படி தோணுதுன்னு தெரியல சார். நீ குண்டுமணி மாதிரி இருக்கியா, வெள்ளை வெள்ளையாண்ட அப்படி நெற்றி உபூதி குங்குமம் வச்சுக்கிட்டு சிவப்பழமா இருக்கிறியா, எல்லாம் சிவப்பழம் சிவப்பழாங்கிறியா. ஆனா மனுஷன் கருப்பா, அந்த குண்டுமணி மூக்கு கருப்பா இருக்கிற மாதிரி உன் மனசு கருப்பா இருக்கு. அந்த நேர்பகையினார் அந்த இதுல சிவபுராணத்துல சேக்கிழார் புராணத்துல வரும், நெற்றி நிறைய நீர் பூசி நெஞ்சத்தை கருப்பு வைத்துன்னு வரும். நெற்றி நிறைய நீர் பூசி நெஞ்சத்தை கருப்பு வைத்துன்னு ஒரு துறவி வருவார். மண் சேர்த்தீங்க, நேர்பகையினார், நேர்பகை நாயனார் அவருடைய இதுல வரும் திருவிளையாடற் புராணத்துல. ஆக புறம் குன்றி கண்டு அணையரேனும் அகம் குன்றி மூக்கின் கரியார் உடை. குன்றி புறம் கண்டு அணையரேனும், குன்றி புறம் கண்டு அணையரேனும். குன்றின குண்டுமணி, குண்டுமணியானது புறம் கண்டு சிகப்பு நிறமாக மிக அழகாக ஜொலிக்கும். அதுபோல வெளி வேடமிட்டு மிகவும் நல்லவர்கள் போல தோன்றினாலும் குன்றி மூக்கின் அகம் கரியார் உடைத்து. குன்றி மூக்கின் என்ன அழகான தமிழ் சொல், குன்றி மூக்கின் அகம் கரியார் உடைத்து. எப்படி குன்றுமணியின் வெளித்தோற்றம் சிகப்பாக அழகாக இருப்பினும் அதன் முக்கு பகுதி கருப்பாக இருப்பதை போல இவர்கள் மனமும் இருண்டு தீயவர்களாக இருப்பார்கள் அப்படின்ட்டு ரொம்ப அழகா இந்த கூட ஒழுங்கில் இருக்கிறவனுடைய டெபனிஷன் தான். புறம் குன்றி கண்டு அணையரேனும் அகம் குன்றி மூக்கின் கரியார் உடை. அன்மைப்படுத்தணும். குன்றி புறம் கண்டு அணையரேனும், குன்று மணியானது சிகப்பு நிறமாக மிக அழகாக ஜொலித்து அதுபோல வேடமிட்டு நல்லவர்கள் போல நடிப்பவர்கள் குன்றி மூக்கின் அகம் கரியார் உடைத்து. எப்படி குன்றுமணியின் வெளித்தோற்றம் சிகப்பாக அழகாக இருந்தாலும் அதன் மூக்கு பகுதி கருப்பாக இருப்பதை போல இவர்கள் மனமும் இருண்டு தீயவர்களாக. அற்புதமான பொருள். அதற்கு அடுத்தது, மனத்து அது மாசாக மாண்டார் நீராடி மறைந்து ஒழுகும் மாந்தம். இனி ஆடி 1 ஆடி 18 இன்னைக்கு ஏகாதசி, போய் முங்குன்னு முங்குவாங்க காவேரி, அப்படியே சிவப்பழமா வருவாங்க, நாமம் போட்டுப்பாங்க, ரெண்டு பட்டை தீட்டிப்பாங்க. திருவானை கோயிலுக்கு போனா பட்டு தீட்டிப்பாங்க, இது ஹரிசாண்டல். ஸ்ரீரங்கத்துக்கு போனா வெர்டிகல் நேரா போட்டுன்னு போவாங்க. போயிட்டு சாமி அப்படியே இடுப்பு துண்டு கட்டிட்டு பவ்யமா தீர்த்தம்லாம் வாங்கிக்கிட்டு, அவன் என்னடா மாமா நெத்திக்கு அவன் ஆத்துல யாருமே காணுமே, ஒரே அக்கம் முன்ன பின்ன பேசிக்கிறான்ல, உண்மையா இருக்குமோ அப்படின்ட்டு இருக்கிற பல பேரை பார்ப்போம். இதுக்கு பெருமாள் கோயில்ல ரங்கநாதர் பெருமாள் எதுல நின்று இருப்பாங்க, அந்த மாமா தான் முக்கியம், எனக்கு பெருமாள் முக்கியம் கிடையாது. அதை பேச்சு முடிச்சிடும், கஷ்டமாச்சு. ஆக மனத்து அது மாசாக மாண்டார் நீராடி மறைந்து ஒழுகும் மாந்தர் பலர். அண்மையப்படுத்தணும்னா
மாசு மனத்து அது ஆக. மாசு என்ன? குற்றம். மாசு என்ற தூசு. தீய எண்ணங்களை மனதில் கொண்டு மாண்டார் நீராடி. மாண்டார்னா மாண்பு மிகுந்தவர். அப்படியே மாண்டார்னு சத்து போனவங்க நினைக்காதீங்க. மாண்டார் நீராடி மாண்பு மிகுந்தவர்கள் அப்படியே ஆச்சாரத்துடன் நீராடுவது போல தாம் நீராடி மறைந்து ஒழுகும் மாந்தர் பலர். மறைந்து வேஷதாரிகளாக, வேடதாரிகளாக மறைந்து ஒழுகும் வாழக்கூடிய மாந்தர் பலர். அவர் மனிதர்கள் சொல்ல, மாந்தர். மாந்தர் என்றால் சாதாரணமான அறிவற்ற மனிதர்களாக உலகக்கூடிய விலங்குகள் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்ல பார்க்கலாம். இது எப்படி இல்லை? மாசு மனத்து அது ஆக. தீய எண்ணங்களை மனதில் கொண்டு மாண்டார் நீராடி மாட்சிமை பொருந்திய தவசீலர்களைப் போல நீராடி பல சின்னங்களை அணிந்து கொண்டு தம்மை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொண்டு மறைந்து ஒழுகும் மாந்தர் பலர் வேடதாரிகளாக பலர் வாழ்ந்து கொண்டு. இது வள்ளுவர் காலம் இல்ல, இது எந்த காலத்திலுமே இருக்கு. கலியுகத்துல ரேதாயோகம் எல்லா யுகத்திலயுமே இருக்கு. வேற விஷயம். அப்புறமா இது 6, 7, 8 3 பாடல்கள் வாயிலாக தீ ஒழுக்கம் உடையாரது இயல்பு கூறப்பட்டது. அது தீ ஒழுக்கம் கூடாது அப்ப சொன்னாங்க. இப்ப 6, 7, 8 தீ ஒழுக்கம் அதனுடைய அவங்க இருக்காங்க, அவங்க இயல்பு. அதனால இப்படிப்பட்டவங்க கூட சேரவே சேராதுன்னு நமக்கு புத்தி சொல்ற. இது குண்டுமணி மாதிரி இருக்கிறவங்க அப்புறம் காலை மாலை நீராடி நல்ல வேஷம் போட்டுக்கிறவங்க பற்றற்றேன் இப்படி சொல்றாங்க. இவங்க எல்லாம் அடையாளம் பார்த்து தூர கீழ்பட்ட டிஸ்டன்ஸ். நீ ஒழுங்கு மரியாதை உன் வேலை ஒன்று இருக்கு. அப்படி இருந்தீங்கன்னா நீ உருப்படுவேன்ட்டு சொல்ற. 9வது கணை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் குளர். அழகு சார், அழகு. கணைன்னு அம்பு. அம்பு எப்படி இருக்கு? நேரா இருக்கு. ஆனா அந்த அம்பு ஏறுறதுனால சுகம் வருதா? வருது. துன்பம் வருதா? அந்த அன்பு ஒண்ணு போய் கொட்டுறச்சே துன்பம் தான் வருது. என்ன அழகான போமன். யாழ் கோடு செவ்விது. கோடு என்றால் விளைந்திருத்த. ஆனால் ஒரு யாழ் இசை எடுக்கக்கூடிய ஒரு யாழான இசைக்கருவியானது வளைந்திருக்கிறது. அது வளைந்து இருந்தாலும் அது அதிலிருந்து எழக்கூடிய இசையானது செவ்விது, மிக இனிமை பயக்கக்கூடியது. ஆங்கு அண்ண வினைப்படு பாலால் குழல். அதனால நீ யாரோட பழகுறியோ அவர்களை உற்று கவனித்து அவர்களுடைய செயல்களை கவனித்து அவர்கள் பேச்சை கவனித்து அவர்கள் நடைமுறை பாவனைகளை ஆராய்ச்சி செய்து இவர்கள் அம்பு போல இருக்கிறார்களா யாழ் போல இருக்கிறவர்களை நினைத்து அவர்களிடம் பழகு. எப்பேற்படுத்த நான் நேர்மையானவன், மனசுல அப்படியே பேசிடுவேன். இந்த மாதிரி வம்படிக்கிறவங்க 1008 பேர் இருப்பாங்க. அது முக்கியம் இல்லை. ஐயோ பாவம் கேசா போயிட்டா இருப்பாங்க. அப்படிங்களாங்க. இவங்க கூட அப்ரோச் பண்ணி அவங்களால நமக்குள்ள ஒரு நல்லது நடக்குதா? அதுதான் நமக்கு அந்த கேட்டலிஸ்ட். நமக்குள்ள அந்த லிட்மஸ் பேப்பர். ஒருத்தர் கூட பழகிறதுனால எனக்குள்ள ஆனந்தமும் அறிவும் வளருதா? இல்ல எனக்குள்ள சுருங்கி போய் ஏண்டா வந்தமான்னு ஆகுதா? இதை வச்சுக்கிட்டு தம்புரூல் அங்கிருந்து யாரையும் வெறுக்காதீங்க. அவங்க கிட்ட விலகிடுங்க. சரி, உன் வழி உனக்கு, என் வழி எனக்கு. அவளை பத்தி கமெண்ட் பண்ணவும் வேண்டும். லெட் அஸ் நாட் பி ஜட்ஜ்மென்ட். கணை கொடிது யாழ்கோடு செவ்விது. ஒரு அம்பானது நேராக அழகாக வடிவம் பெற்றிருப்பினும் அதன் விளைவு கொடுமையை தரத்தக்க துன்பமே ஆகும். ஆனால் யாழோ வளைந்து இருந்தாலும் அதன் இசையானது ஆனந்தத்தை தரத்தக்கது. ஆங்கு அன்ன அதை போல வினைபடு பாலால் அவர்கள் ஒவ்வொருடைய செய்கையையும் வினை அவர்கள் ஆற்றும் செயல்களையும் கவனித்து, பாலால்னா இயற்கை, அவர்கள் செயல்களின் இயற்கை குழல், அதுக்கு தகுந்த மாதிரி நீ வாழ்ந்துக்கோ, ஜாக்கிரதை. எங்க யார்கிட்ட எப்படி இருக்கிற தெரிஞ்சுக்கிட்டா தான் நீ இந்த துறவரவியல்ல நல்ல வழியில் இருக்கணும். 10வது அற்புதமானது. மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடு.
மழித்தல். நல்லா பளபளன்னு மொட்டை அடிச்சுக்கிட்டு, அது மேல சந்தனம் வச்சுக்கிட்டு, திருவண்ணாமலை கிரிவலம் 10 முறை சுத்திக்கிட்டு, இருந்துட்டு 4 ரூபாய் இப்ப சிவப்பழம் அப்படின்ட்டு காட்டுறது ஒண்ணு. அடுத்தது நீட்டலும். ஜடாதாரி. ஜட முடி அப்படியே ஜடை புடிச்ச முடிய போய் பெருசா போட்டுக்கிட்டு, கூந்தல வளர்த்துக்கிட்டு, நகத்த வளர்த்துக்கிட்டு, நான் தான் அகோரி, நான் இறைவன் செயலியே இருக்கேன். எனக்கு சாம்பல் தான் உடை அப்படின்ட்டு போட்டாலும், நீ என்னவாவோ போட்டுக்கோ. நீ என்னவாவோ வேஷம் போடு. நீ என்னவாவோ பிரச்சனைகள வச்சுக்கோ. அது பிரச்சனை கிடையாது. இந்த உலகத்த வேண்டான்னு சொல்றத விட்டு விடய்யா. நிம்மதியா இருப்ப நீ. இந்த உலகம் உன்ன பத்தி கவலைப்படாது. நீ உலகத்த பத்தி கவலைப்பட வேண்டாம். உண்டா? இல்லையா? நம்ம யோசிப்போம். இப்ப செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு அ கந்த சஷ்டி கவசம் சொல்லி அபிஷேகம் பண்ணுங்க அவர் சொல்றார். துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம் விளக்கை ஏத்தி அரட்டை மாலை போடுங்கங்கிறார். உனக்கு செய்ய முடிஞ்சா செய். இல்லையா என்னால முடியலன்னு போயிட்டே இரு. உன்ன பத்தி யாரும் கவலைப்படாது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு கந்த சஷ்டி கவசம் சொல்லணும். அந்த கோயிலுக்கு போய் தான் 108 சுத்து சுத்தணும். இல்லாக்காட்டி நேரா டைரக்டா நரகம் தான். உனக்கு பிரச்சனை ஒண்ணு யாரும் சார் பரிகாரங்கிற பேர்ல என்ன குப்பையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சார் மனுஷனுக்கு மனுஷன் பரிகாரம் யார் சார் சொல்றது? உன்னுடைய நெஞ்செறிய தன் நெஞ்செறிய பொய்யா இருக்க. பொய் தப்பு தன் நெஞ்ச தானே உனக்குள்ளேயே இருக்காரு மௌன குரு. இவர் ஜோசியர் யாரு பரிகாரம் சொல்றதுக்கு? உனக்குள்ள பாவ மன்னிப்பு கேட்டாலே உனக்கு பரிகாரம். அதுதான் பரிகாரம். யார் ஒரு மனமறிந்து தான் செய்த தவறை உணர்ந்து வருந்துகிறானோ அவனுக்கு இறைவன் மன்னிப்பு. மனுஷன் பரிகாரம் என்ன? நீங்க குச்சானூர் போயிட்டு சனீஸ்வரன் கோயில்ல கருப்பு வஸ்திரம் தானம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்றாரு. குச்சானூர் எங்க இருக்கு தெரியுமா? அந்த எங்க எங்க தெரியும்? எங்கோ மதுரை பக்கத்துல இருக்குன்றாங்க. அப்புறம் அந்த பக்கம் திருநள்ளார். அவ என்ன ஆடோட அந்த குளம் பார்த்தோம்னே சேரு மாதிரி இருக்கு. ஏன்னா நான் காரைக்கால் இருந்தப்ப பக்கம் போகலாம். நாகூர் தர்காவுக்கு போயிருக்கேன். அந்த வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிருக்கேன். இதுக்கு போய் திருநள்ளாறு போயிருக்கேன். திருநள்ளாறு குளம் குப்பை மாதிரி இருக்கும். அது சேர் தான் இருக்கும். அதுல பரிகாரம் சொல்லிட்டாங்க. சார் மனுஷன் ஏன் சார் பரிகாரம் சொல்றது? பாருங்க. மடித்தலும் நீட்டலும் வேண்டாம். உலகம் பழித்தலும் ஒழித்து விடின். உலகம் வேணாம் சொல்றா வேணாம் போய் தொலை விடு. என் வழியில நான் போறேன். நான் பாரு, நான் தான் சிவப்பழம் மொட்டை அடிச்சுட்டு இருக்கேன். பளபளன்னு இருக்குது. அது மேல சந்தனம் வேற பூசிருக்கேன். நெற்றி சுத்தி ருத்ராட்சம் வேற கட்டியிருக்கிறேன் நான். நான் சொன்னா பலிச்சிடும். ஜாக்கிரதை அப்படிங்கிற. கூட்டத்தபடி ஜடாமுடி நிலத்தை தொழுது அப்படியே கையில வேற புடிச்சிட்டு போறார். இல்ல கையில புடிச்சு பார்த்து சீடர்கள்லாம் இருக்கிறாங்க. சொன்னப்பா பாதம் பட்ட தூளியை பட்டு நெத்தியில பூசிக்கோப்பா. அவர் பலார்னு அறையிறார். இப்ப கூட அறையிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் அடிச்சதே பாவம் போயிட்டோம். சார் அவர் அடிச்சு ஏன் பாவம் ஏன் சார் போகணும்? நாமும் பாவம் போனோம் நாம பண்ணி டைரக்டா கேள்வி. அவங்களுக்கு தான் டைரக்ட் ஆக்சஸ் இருக்கா கடவுளுக்கு? நம்ம கிட்ட இல்லையா? நம்ம கடவுள் என்ன தத்தெடுத்த பிள்ளையா நாம? நான் கடவுளின் குழந்தைங்கிறப்ப 3வது மனுஷன் நடுவுல எதுக்கு? அற்புதமா முடிக்கிறார். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். மழித்தலும் நீட்டலும் வேண்டாம். ஒருவர் தம்மை துறவ துற துறந்தோர் என்று கூறிக்கொண்டு தலைமுடியை நீக்கி மொட்டையடித்துக் கொள்ளவும் வேண்டாம். அல்லது சடாமுடியுடன் இருக்கவும் தேவையே இல்லை. உலகம் பழித்தது ஒழித்து விடின். ஆண்டோர்கள் எவற்றை வேண்டாம் என்று சொன்னார்களோ, எதை ஒதுக்கி விட்டார்களோ, அத்தகைய தீய ஒழுக்கங்களை விட்டால் தீர்ந்தது. அத்தகைய தீய ஒழுக்கங்களை நீக்கிவிட்டால் அதுவே போதும். அதுவே போதும். எது பெரியவங்க என்ன சொன்னாங்க? பொய் சொல்ல வேணாம்னு சொல்லிருக்காங்க. பொய் சொல்லுங்க. உண்மையை பேசுகிறாங்க. உண்மை மத்தவங்களை ஏமாத்தாதங்க ஏமா. அப்படி இருந்த உலகம் பழித்தது ஒழித்து விடு. ஆண்டோர்கள் எவற்றை செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதை கடைபிடித்தாலேயே நீ துறவு நிலையில் உயர்ந்த நிலையை அடையும். எந்த ஒரு சித்தரோ இதாகட்டும் எந்த ஒரு ஆண்டோர் சான்றோர்களோ நீ வெள்ளிக்கிழமை போய் அம்பாளுக்கு அரளி மாலை போட்டு எலுமிச்சம்பழம் விளக்கேற்றல் சொன்னது கிடையாது. உன்னால ஒண்ணும் முடியல கடவுளே காப்பாது. அந்த வானத்தை பார்த்து யாருமே பரிகாரம் பேசுறதே கிடையாது. எந்த சித்தர் பாடல்களையும் சரி இல்லாட்டி எப்பேற்பட்டவனும் சரி இதுக்கு இது பரிகாரம் சொன்னதே கிடையாது. உன்னுடைய மனம் அறிந்து நீ வருந்தி
உனக்கான தவறுகளை நீ உணர்ந்து வருந்தினால் இறைமை உன்னை வழிநடத்தும். வர எஃபெக்ட் பண்ணும், தப்பே கிடையாது. ஆக மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடு. ஆக அற்புதமான குரல். இந்த 9, 10 2 பாடல்களாலும் தீயொழுக்கம் கூட ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை நீக்கி நீ என்ன செய்யணும், அதுதான் உனக்கு அறிவுரை கூறப்பட்டது. நடுவில் யாருமே நமக்கு புரோக்கரே தேவையில்லை, நமக்கு மீடியேட்டரும் தேவையில்லை. டைரக்ட் ஆக்சஸ் வித்தின் யுவர் செல்ஃப். உனக்குள்ளேயே இறைவன் இருக்காரு, அவர்கிட்ட பேசிக்கோங்க. சாமி தெரியாம பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா? மனுஷன் என் மூக்கு வாசனை தப்பு பண்ணிட்டதா, நீதான் இல்லையா? இந்த பாட்டு ஒருத்தர் என்னது, இந்த வரும், பெற்றது நீ முன்கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே, பிள்ளை என்றன்பாய் பெரியவழித்து மைந்தனின் மீது உன் மனமகிழ்ந்தருளி தஞ்சம் என்றடியார் தழைத்தட அருள் செய் கந்த சஷ்டி கவசம் விரும்பியாட்டு கந்த செய்வட்டவனும். பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே, நீதான் என்ன பெத்த, தப்பா செஞ்சிருக்க, என்ன மன்னிச்சுக்கோ. வள்ளியம்மை கிட்ட பாலன் தேவராயன் சொல்ற, பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே, பிள்ளை என்றன்பாய் பிரியமளித்து மைந்தனன் மீது உன் மனமகிழ்ந்தருளி தஞ்சமென்றடிய தழைத்தட அருள் செய் தன் கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகிர்ந்ததை. காலையில் என்னோட நீராடி 36 முறை 36 கொண்டு ஓதிய ஜபித்து உகந்து நிரடிய அஷ்டதிக்குள் அடங்கினார் வரும். அது போல அற்புதமான யூ ஆர் தி வெரி கிரேட் கிரியேஷன் ஆஃப் தட் மதர் நேச்சர். Mother nature is a direct mother. You submit to her. You get everything. கேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். அதனால ரொம்ப அழகா சொல்றேன், மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின். ஈஸியஸ்ட் வே ஆஃப் லைஃப். வேண்டாம் சொல்லிடுற, வேணாம்பா போப்பா, வழியில போப்பா, என் வழியில போறோம், நல்லா இருப்பான், பினிஷ். ஆக இந்த 10 திருக்குறளையும் நீ என்ன செய்யக்கூடாது, எவன் திருடனா இருக்கானோ நீ திருடன் சொல்லாது, பம்புல மாட்டிப்ப, நீ ஒதுங்க. அந்த வாயுள்ள பிள்ளை பிழைக்கன்னு சொல்லுவாங்க. அந்த வாயுள்ள பிழைக்க கதை தெரியுமா? கிருஷ்ணதேவராயர் அழகான ரோஜா தோட்டம் வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த ரோஜாவில் தினம் எண்ணுவார். தெனாலிராமன் தினம் அக்கௌண்ட் தரணும், இத்தனை ரோஜா இன்னைக்கு பூத்திச்சு, இத்தனை ரோஜா கணக்கு வச்சு, ஆனா பறிக்க கூடாது அப்படின்னு இருந்துச்சு. ஒரு நாள் தெரியாதனமா தன்னெல்லாம் பையனை கூட்டு போயிட்டாராம். அந்த பையன் அழகா இருக்குதே, மூக்குல வாசனை பார்த்தானா. அவங்க அம்மா வந்து குல்க்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க, ரோஜா பூ ரொம்ப நல்லா இருக்குண்டான்ட்டு. இவன் என்ன பண்ண, டவக்குன்னு ரோஜா பூ பிடிக்கிட்டான். பிடிக்கிட்டு கையில் வச்சுட்டு இருக்கு. அப்ப பார்த்தா ராஜா வரல. தெனாலிராமன் கிடுகிடுதான் தலை கழுத்து மணி இருக்காதே. அவன் பையனை பையன் என்னடான் கையாட்டுற. அவன் புத்திசாலி, அவனுக்கு ஒண்ணும் தெரியல. அவன் ரோஜாவை பார்த்துட்டு இருக்கான். வாய் உள்ள புள்ள பிழைக்கண்டா என்னார, டக்குன்னு வாயில போட்ட மீண்டும் முழுகிட்டான். அதனால ரோஜாவை சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, ரோஜா பூ அக்கௌண்ட்லயே வராது. அந்த வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். அதுதான் திருவள்ளுவர் சொல்ற. அற்புதமான என்னுடன் பயணித்தமைக்கு மிக்க நன்றி. சோ கூட ஒழுக்கம் 4வது அதிகாரம் முடிஞ்சது. அடுத்தது வந்து கல்லாமை. என்ன எதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்ன, இதுல நமக்கு ஆழ்நிலை மனப்பதிவுகளா இருக்கு, எப்ப வேணா தலை தூக்கும். அது ரொம்பவுமே வாட் யூ ரெசிஸ்ட் வில் பர்சிஸ்ட். எது வேண்டாம்னு ஒதுக்குறி அதுதான் எனக்கு. அதனால யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதனால நான் தொன்ம நிலையில வந்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே கிடையாது சொல்றது அபத்தம். அதுல வந்து பற்றற்றேன் என்று சொல்லுது போல, அது தப்பு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பிரதிபக்ஷ பாவனா அதை டெவலப் பண்ணிட்டா நிச்சயம் ஒரு நாள் அடையும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது இல்லையா? சத்துதீர்க்க காலே நைரந்தரிய சத்கார சேவிதா திருட்ட பூமி. விடாம பண்ணிட்டே இருக்கணும் சாதனைக்கு. அதான் ஒரு நாள் இல்லாட்டி கூட ஒரு நாள் நிச்சயம் அடைய முடியும் இல்லையா? சோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கல்லாமை என்பதை பற்றி பார்க்கலாம். நான் வந்து பசுத்தோல் பொருத்திய புலின்னு கேட்டிருக்கேன். இதுல வந்து பசு வந்து புலித்தோல் பொருத்திட்டு இருக்குன்றது அது எப்படின்னு தெரியல. ஆமா காண்ட்ரா இல்ல நீங்க சொன்னது எனக்கு பிடிச்சது. எனக்கு படிச்சது பசுத்தோல் போற்றிய புலிதான் இருக்காரு. திருவள்ளுவர் ஆப்போசிட் அப்ளை பண்ணிருக்காரு.
பசு புலித்தோலை போத்திக்கிட்டு இருக்கான். யார் தெரியும்? அது போல இன்று நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்று அழகான ஓமை திருவள்ளுவர் கொடுத்தது. பசுத்தோல் போத்திய புலி தான் வரும் பழக்கத்துக்கு. ஆமா ஆமா. ஆனா இங்க வந்து சூப்பரா இருந்துச்சுப்பா. நல்லா இல்ல இருந்துச்சு. இல்ல ரொம்ப இல்ல பசுத்தோல் போத்திய புலி தான் பழக்கம். புலி ஜனங்களை பிடிக்கிறதுக்கு தான் பசு மாதிரி சாதாரணமா வந்து புலிய. ஆனா திருவள்ளுவர் இங்க நீ புலித்தோலை போத்திக்கிட்டு பசு மாதிரி நடிக்கிறடா அப்படிங்கிற. புலி மாதிரி நடிக்கிற, ஆனா நீ வெற்றி வைத்து வலியே இல்லாதவன். அதுதான் முக்கியம். வெளி வேஷம் போடாது, நீ நீயா இரு. மத்த ஒத்து வரலையா சண்டை போடாது, ஒதுக்கிடு. ஏன்னா நீ போற வழி இங்க பணக்காரன் ஆகணுங்கிறதோ கோட்டீஸ்வரன் ஆகணும்னு கிடையாது. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ அதுதான். ஏன்னா ரமண பகவான் எடுத்துக்கிட்டா கூட அவர் இந்த மாதிரி 2வது உலகம் நடந்தது, உலகம் இருக்குது நடந்தது, எவ்வளவோ நடந்த உலகம் இப்படிதான் இருக்கும். He has not committed. அவர் வழி வேற, நான் போய் சேர வேண்டிய இடம் வேற. அப்படி போயிட்டே இருந்தார். அப்போ நிறைய ஞானிகள் அப்படிதான் இருந்திருக்காங்க. இந்த உலகத்துடன் வழிகாட்டாங்க. அதுவும் கேட்டதான் சொல்லுவாங்களே ஒழிய கேட்காம குருஜி கூட சொல்லுவார், when you ask me I answer. நான் உபன்யாசம் பண்ண வரல, நீ கேட்டு தெரியாம கேட்கறியா பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். அது போல இந்த மனித உடல் என்பது பிணி. பிணிதான் பிணின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் பராமரிக்காட்டு கூட நாத்தாடி. ஆனா இதுல ஏதோ ஒரு அழகு இருக்கு. அந்த டியூவாலிட்டியில வர நம்ம அந்த டியூவாலிட்டி மறந்து ஆதி பகவன் சம ஆதி. How to reach the origin? Am I the body or am I different? What is my goal? அதை பார்த்துட்டு போனோம். அந்த ஃபோக்கஸ் இந்த உலகத்தோட திரும்பி பார்த்தோம்னா அவ்வளவுதான் சரளம் எழுதிடும் புதைக்குழி போல. You have to be very very careful. அதனால தான் ஜேகே சொல்லுவார், இட்ஸ் a double edged sword. தவநிலை என்பது 2 பக்கமே கூரான கத்தி, ஜாக்கிரதையா இருக்கணும். அது போல சிவக சிந்தாமணியில சுந்தரனார் சொல்லுவார், மயிர்பாலமும் நெருப்பு ஆறும் மயிர்பாலமும். இந்த வாழ்க்கை தவநிலை எப்படின்னா நெருப்பு ஆறு மயிர் பாலம். நெருப்பு ஆறு மாதிரி போயிட்டு இருக்கு. உனக்கு அந்த ஆத்த கடக்கிறதுக்கு மயிரால் ஆன பாலம். எது அற்புதமான ஓடு. அப்ப எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம தவ வாழ்க்கையில. எப்ப வேணா நடக்கும். டபுள் எட்ஜ்டு ஸ்வர்ட். கொஞ்சம் அசைஞ்சாலும் கத்தி ஒண்ணு கிழிச்சிடும். சோ அதுனா அவங்க வாழ்ந்து வழிகாட்டியவர்கள். அந்த உலகத்தினுடைய இயல்பு அவங்களுக்கு தெளிவா தெரியும். அதனால்தான் எவ்வளவு காஷன் தர்றாங்க. அதே தான் திருவள்ளுவர் இந்த ஒழுக்கத்துல 10 குறள்களையும் இதை பத்தி திருப்பி 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 சலிக்காம பேசி, ஜாக்கிரதடா ஜாக்கிரதடா ஜாக்கிரதை. இப்படி இருந்தா தான் நீ தவநிலைக்கு வர முடியும். இல்லையா இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்கணும், யுவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். தேங்க்யூ அருண். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப பொறுமையா இருக்கு. அருண் கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு போல ஆக்சுவலி. அப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சுப்பா கேட்கும் போது. ஃபர்ஸ்ட் இந்த கேட்ட உடனே நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஆயிட்டேன்ப்பா. இப்போ இந்த